இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் சேர்ந்த கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு நாம் பல காரியங்களை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த கடைசி காலத்துக்கு ஏற்ற செய்திகளை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு தந்து அந்த காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தி நாம் ஆயத்தப்படுவதற்காக கர்த்தர் தம்முடைய வார்த்தை அனுப்புகிறார். அதான் நாங்கள் பார்க்குறோம். நோவா தற்காலத்திலே பாருங்கள், வருங்காலத்தை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று அது பிறகுதான் பயபக்தி உள்ளவன் ஆகி தன் குடும்பத்தை ரட்சிக்கிறதுக்கு பேழை உண்டு பண்ணினான் என்று சொல்லி அங்கே நாங்கள் வாசிக்கிறோம். பாருங்கள், அப்போ நோவாவுக்கு எச்சரிப்பு வந்த உடனே அவருடைய வாழ்க்கையிலே பயபக்தி வருகிறது. அப்போ அதனால்தான் கர்த்தர் என்ன செய்கிறார், தம்முடைய வார்த்தையை அனுப்பி வரும் காலத்தை குறித்து நமக்கு எச்சரிக்கிறார். அப்போ என்னென்ன காரியங்கள் வரப்போகிறதுன்னு சொல்லி நமக்கு எச்சரிக்கிறார். நாம் எப்படி ஆயத்தப்பட வேண்டும், நம்முடைய வாழ்க்கை எப்படி நாம் சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை கொண்டு ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். அதான் நாங்கள் பார்க்குறோம். வெளிப்படத்திலே ஆவியானவர் சபைக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி அங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ ஆவியானவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம். அதான் அந்த புது செய்தியை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். என்னென்றால், யார் நீதியின் கிரீடத்தை பெறுவார்கள் என்று சொல்லி பாருங்கள். நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, தான் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எல்லாரும் அதை பெறுவார்களான்னு சொல்லி கேள்விக்குறி. அதான் நாங்கள் பார்க்குறோம். கடந்த முறை நாங்கள் யார் அதை பெறுவார்கள் என்றால், இந்த பூமியிலே நீதியின்படி வாழ்பவர்கள் அதை பெறுவார்கள்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். அப்போ சுயநீதி உண்டு, தேவநீதி உண்டுன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். பல காரியத்தை நாம் கற்றுக்கொண்டோம். அதான் நாங்கள் பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். இதுவரைக்கும் நான் வாழ்ந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நீதின்படி இருந்ததா அல்லது சுய நீதின்படி இருந்ததான்னு சொல்லி நாம் கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையிலே நம்மை பரிசோதித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற ரெண்டாவது காரியம் யார் நீதியின் கிரீடத்தை பெறுவார்கள் என்று சொன்னால், அதை 2 தீமோத்தேயு 4:8 திரும்ப நான் வாசிக்கிறேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார் என்று சொல்லி இங்கே நாங்கள் வாசிக்கிறோம். அப்போ ரெண்டாவது காரியம் அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிறவர்களுக்கு பாருங்கள், அவர்கள்தான் அந்த நீதியின் கிரீடத்தை பெறுவார்கள் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம். அதான் சொல்லப்படுகிறது, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும். அப்போ யார் கர்த்தருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிறார்களோ, அதாவது அவருடைய மீட்கப்படும் நாளை வாஞ்சிக்கிறார்களோ, அதற்காக ஆயத்தப்படுகிறார்களோ, அவர்கள் எல்லாரும் பாருங்கள் அந்த நீதியின் கிரீடத்தை பெறுவார்கள்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இங்கே நமக்கு சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு நாம் எதை விரும்புகிறோம்? பூமியிலே நாங்கள் வாழ்கிறோம் பாருங்கள், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், எல்லாம் நாம் செய்கிறோம் கர்த்தருக்காக. ஆனால் எதை நாம் விரும்புகிறோம்? நம்முடைய இருதயம் எதை வாஞ்சிக்கிறது? நாம் எதை நாடி தேடி நாம் போகிறோம்? பாருங்கள், பிலிப்பியர் 3:18-19 நான் வாசிக்கிறேன். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன், அவளுடைய முடிவு அழிவு, அவளுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவளுடைய இலச்சையை, அவர்கள் பூமி கடத்தவைகளை சிந்திக்கிறார்கள் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டவர் என்று சொல்லுகிறவர்கள், ஞானசானம் எடுத்திருக்கிற என்று சொல்லுகிறவர்கள், அந்நிய பாஷை பேசுகிற என்று சொல்லுகிறவர்கள், இன்றைக்கு அவர்கள் எதை நாடி போகிறார்கள் என்று சொன்னால், இங்கே நாங்கள் பார்க்கிறோம், அவர்கள் பூமி கடத்தவைகளை சிந்திக்கிறார்கள். அப்போ அவங்களுடைய சிந்தனை எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பூமிக்குரியதாக தான் இருக்கிறது. பூமிக்குரிய காரியங்களை அவர்கள் சிந்திக்கிறார்கள். அதான் நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அப்போ அவங்க கிறிஸ்தவர் என்று சொல்லியும் ஆனால் அவங்களுடைய நடக்கை பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவோடு அவருடைய நடக்கை இல்லை. கிறிஸ்து விரும்புகிற விதமாக கிறிஸ்துவுக்குள் அவங்களுடைய வாழ்க்கை இல்லை. அதனால் அவர்கள் எப்படி இருக்கிறார்களாம்? இந்த உலகத்திலே அவர்கள் வேறு விதமாக நடக்கிறார்கள். அதாவது கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்கிறார்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு நடக்கிறார்கள். அதான் இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன்.
இப்பொழுதும் கண்ணீரோடும் சொல்லுகிறேன். கலாத்தியர் சொல்லப்படுகிறது, கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதில் உள்ள ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அவர்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் தங்களுடைய ஆசை இச்சை, அதாவது உலகத்திலே வாழ்கிற அதான் நான் பலமுறை நாங்கள் சொல்லி கொண்டு வருகிறேன். நாங்கள் இந்த உலகத்திலே வாழும் காலங்களிலே நம்முடைய மாம்சம் நமக்கு விரோதமாக செயல்படும். அதாவது நம்முடைய மாம்ச இச்சைகள் நம்மை தூண்டிவிடும். அதனால தான் ஒவ்வொரு நாளும் நம்முடைய மாம்சத்தையும் அதில் உள்ள ஆசை இச்சைகளையும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் சிலுவையெல்லாம் அறைய வேண்டும். அதான் இங்கே வேதத்தை நாங்கள் பார்க்குறோம். அப்போ அவருடைய சிந்தனை எல்லாம் பார்த்தீங்கன்னா பிதாவின் சித்தம் செய்வது தான் அவங்களுடைய சிந்தனையாக இருக்கும். அதாவது அவர்கள் என்ன செய்வார்கள், தங்களுடைய வாழ்க்கையை பரிசோதித்து பார்த்து அவர்கள் ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புவார்கள். ஏதாவது விதத்திலே நான் கர்த்தருடைய வார்த்தை மீறி நடந்திருக்கிறேனா, ஏதாவது விதத்திலே கர்த்தருடைக்கு விரோதமான ஏதாவது காரியத்தை பேசியிருக்கிறேனா, மற்றவர்களை காயப்படுத்தி காரியங்களை பேசியிருக்கிறேனான்னு சொல்லி அவர்கள் தங்களை பரிசோதித்து பார்ப்பார். அதுக்காகத்தான் அவர்கள் என்ன செய்கிறார்களாம், தங்களை பரிசோதித்து பார்த்து அது மனம் திரும்புகிறார்கள். அப்போ அவர்கள் என்ன செய்கிறார்கள், தங்கள் உலக ஆசை இச்சைகளை, அவர்களுக்கு அந்த இச்சைகள் வரும்போது, அந்த ஆசைகள் வரும்போது அவர்கள் கர்த்தர் நிமித்தமாக சிலுவையிலே அதை அறைகிறார்கள். அத்தைங்க நாங்கள் பார்க்குறோம் கலாத்தியரிலே. ஆனால் இவர்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தை தேடுகிறவர்கள், வேறு விதமாய் நடக்கிறவர்கள், அவர்கள் என்ன செய்வார்களாம், சிலுவைக்கு பகஞ்சராக அவர்கள் எண்ணப்படுகிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய மனம் திரும்புவது அவங்களுடைய நோக்கம் அல்ல. அவர்கள் இந்த உலகத்திலே நல்லொரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி தான் அவர்கள் விரும்புகிறார்கள். அத்தை நீங்கள் நாங்கள் பார்க்குறோம் பாருங்க, அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகஞ்சர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன். ஏனென்றால் அவளுடைய முடிவு அழிவு. ஏனென்றால் அவங்க மனம் திரும்பவில்லை, ரட்சிக்கப்பட்டு சொல்லுகிறார்கள். ஆனால் அவங்களுடைய கிரியை பார்க்கும்போது மனம் திரும்புதல் கேட்ட கிரிகள் இல்லை. அதான் நாங்கள் பார்க்குறோம். யோவான் சானனை பார்க்கும்போது யோவான் சானத்திலே பார்த்தீங்கன்னா அவர்கள் ஞானஸ்நானம் எடுக்க வருகிறார்கள். அத்தான் அவர்களை பார்த்து அவர் விரியம் பாம்பு குட்டிகளே, உங்களுக்கு வழிகாட்டினவன் யார் என்று சொல்லி மனம் திரும்புதல் கேட்ட கனிகளை கொடுங்கள் என்று சொல்லி. அப்போ அவர்கள் மனம் திரும்புவதை கேட்ட கனி அவங்களுடைய வாழ்க்கையில் இல்லை. அப்போ இன்றைக்கு நாம் அப்படித்தான் நாம் செய்கிறோம். மனம் திரும்புவதை கேட்ட கனியை நாம் கொடுக்கவில்லை, நாம் அதுக்கு பதிலாக கசப்பான கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். தேவன் விரும்பாத கனிகளை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அத்தான் அப்படிப்பட்டவர்கள் தான் பார்த்தீங்கன்னா அவர்கள் வேறு விதமாக நடக்கிறார்கள், சிலுவைக்கு பகஞ்சராக எண்ணப்படுகிறார்கள். பாருங்க, அவங்களுடைய முடிவு அழிவாயிருக்கு. அவர்கள் மனம் திரும்புவதற்கு கர்த்தர் வாய்ப்பு கொடுக்கிறார். ஆனால் அவர்கள் மனம் திரும்பாதபடிக்கு இருக்கிறார்கள். அவருடைய இருதயம் கடினப்பட்டு போய்கொண்டிருக்கிறது. அதனால தான் அவங்களுடைய முடிவு அது அழிவுக்கு நேராக போகிறது. அதை இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, அவருடைய தேவன் வயிறு, ஏன்னா அவங்களுடைய முழு செயலும், அவங்களுடைய முழு பார்த்தீங்கன்னா செயல்பாடும் இந்த வயிற்றுக்காகத்தான் இருக்கிறது. உலக வாழ்க்கைக்காகத்தான் அவர்கள் அதிகமாக பிரயாசப்படுகிறார்கள். அப்போ நித்திய ஜீவனுக்குள் போக வேண்டுமே, நீதியின் கிரீடத்தை நான் பெற வேண்டுமே, கர்த்தருக்கு பிரியமா நான் வாழ வேண்டும் என்று சொல்லி அதை பற்றி அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். அவர்கள் அத்தான் வேறு விதமாய் நடக்கிற கூட்டத்தார். அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா அவனுடைய மகிமை, அவருடைய இலச்சை என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் பூமி கடத்தவைகளை சிந்திக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதான் இன்றைக்கு நாம் எதை விரும்புகிறோம், எதை நாம் நாடுகிறோம், அப்போ நம்முடைய இருதயம் எதை விரும்புகிறது. அப்போ நாங்கள் பார்க்கும்போது அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அதான் பார்த்தீங்கன்னா அதுக்கு கவலைக்குரிய விஷயமா இருக்கிறது. அநேகர்னு சொல்லப்படுகிறது. அப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் தான், ஆனால் இன்றைக்கு அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்கிறார்கள். கர்த்தருடைய சித்தத்தை செய்வதை விட்டு விட்டார்கள். இன்றைக்கு பாருங்க, பல ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்கிறார்கள் தான், ஆனால் அந்த ஊழியங்கள் எல்லாம் கர்த்தர் சொல்லி செய்கிறார்களா அல்லது தாங்கள் விரும்பினபடி ஊழியம் செய்கிறார்களா? இன்றைக்கு ஊழியம் செய்வது முக்கியம் அல்ல, தேவன் சொல்லி ஊழியம் செய்வதுதான் முக்கியம். கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை தான் நாம் செய்ய வேண்டும். அப்போ இயேசு அவர் நமக்கு முன்மாதிரியாக இந்த பூமியிலே வாழ்ந்த காலங்களிலே அவர் சொல்லுகிற தானாகவே அவர் எந்த காரியம் செய்வதில்லை என்று சொல்லி, பிதா சொல்லுகிறதா நான் செய்வேன் என்று அவர் சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நாங்கள் பார்க்கும்போது அங்கே தெரிகிறது. அப்போ தேவன் நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினார். அப்போ இயேசு பார்த்தீங்கன்னா பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்குதுன்னு சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறார். அப்போ போஜனம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நாம் சாப்பிட வேண்டும். நம்முடைய உயிர் வாழ்வதற்கும் நம்முடைய சரீரத்தில் பலன் வருவதற்கு நாம் போஜனம் சாப்பிடுகிறோம். அதே போலத்தான் பிதாவின் சித்தம் நாம் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். அப்போ என்னுடைய வாழ்க்கையிலே, ஊழிய பாதையிலே, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்தை நாம் செய்கிறோமா? பாரு, இன்றைக்கு பல பேர் பல காரியத்தை செய்கிறோம், ஆனால் அதில் தேவன் சித்தம் இருக்கா?
அவருடைய சத்தத்தை நாம் கேட்கிறோமா? அவர் சொல்லிதான் இந்த காரியங்களை செயல்படுத்துகிறோமா? ஏதோ நமக்கு ஊழியம் செய்தா காணும்னு சொல்லி ஏதோ ஒரு ஊழியத்தை நாம் செய்கிறோம். நாம் ஏதோ ஒரு ஊழியம் செய்ய நாம் அழைக்கப்படவில்லை. தேவன் சித்தத்தின்படி நாம் ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ கர்த்தர் பார்த்தீங்கன்னா அவர் நமக்கு சொல்லி நாம் அந்த காரியங்களை செய்ய வேண்டும். அப்போ வேறு விதமாக நடக்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் தேவன் சொல்லாத காரியத்தை செய்வார்கள். அத்தைங்க நாங்கள் பார்க்குறோம். அப்போ நாம் என்ன செய்கிறோம்டா பார்த்தீங்கன்னா நாம் மாம்சத்தின்படி பிழைக்க விரும்புகிறோம். இப்படிப்பட்டவர்கள் வேறு விதமாய் நடக்கிறவர்கள் மாம்சன்படி பிழைக்கிறதுக்கு பிரயாசப்படுவார்கள். இந்த உலக வாழ்க்கையிலே நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், இந்த உலகத்திலே தங்களுக்கு ஒரு பேர் உண்டாக்க வேண்டும். ஸோ அதான் நம்மளுடைய பிரயாசமாக இருக்கிறது. பாருங்க, ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மாம்சன்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கையை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று சொல்லி இங்கே நான் கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அப்போ வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், இந்த உலக வாழ்க்கைக்கு நாம் மாம்சப்படி நாம் பிழைக்கிறதுக்கென்று நாங்கள் பிரயாசப்பட்டால் பாருங்கள் வேதம் என்ன சொல்லுகிறது? சாவீர்கள் என்று சொல்லப்படுது. ஏனென்றால் என்னுடைய உள்ளான மனுஷன், என்னுடைய ஆத்துமா மரித்த நிலைமையிலே வந்துவிடும். அப்போ பார்த்தீங்கன்னா உலக காரியங்கள் நம்மை மேற்கொள்ள இந்த உள்ளான மனுஷன், இந்த ஆத்துமா பார்த்தீங்கன்னா அது மரித்த நிலைமையிலே போய்விடும். மற்ற ஆத்துமா தொய்வுன்னு நாங்கள் சொல்லுகிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அந்த ஆத்துமா தொய்வு நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரும். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். இன்றைக்கு நாம் அதற்காகத்தான் நாம் செய்ய, உலக வாழ்க்கைக்காகத்தான் நாம் என்ன செய்கிறோம்? பிரயாசப்படுகிறோம். அப்போ அது நாம் பிரயாசப்பட்டால் என்ன நடக்குதுன்னா, ஒரு பக்கம் உலக ரீதியாக நல்ல ஒரு வாழ்க்கையை நாம் வாழலாம், கை நிறைய நாம் பணம் சம்பாதித்து கொண்டு இருக்கலாம், இப்போ நல்ல ஒரு வாழ்க்கை, ஒரு முன்னேற்றமான ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் இன்னொரு பக்கம் நாம் கவனிக்க வேண்டும் என்னென்றால், பாருங்க, அந்த உள்ளான மனிதன், அந்த ஆத்துமா மரித்த நிலைமையிலே காணப்படும். அதான் வேதம் சொல்லுகிறது மாம்சம்படி பிழைத்தால் சாவீர்கள் என்று சொல்லி. ஆனால் அதே நேரம் ஆவியினாலே சரீரத்தின் செய்கையை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்போ ஒரு பக்கம் பாருங்க, உலக ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும், ஆனால் அதே நேரம் மாம்ச காரியம் நமக்குள் அதிகமாய் காணப்படும். என்னென்ன இந்த மாம்சத்தை ஒடுக்கி அது அழிக்கிறது கேட்ட கிரியை நாம் செய்யவில்லை. நாம் எதுக்காக நாம் கிரியை செய்கிறோம் என்றால், இந்த மாம்சத்திலே பிழைக்கிறதுக்காகத்தான் நாம் அதிகமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ நாம் பரலோகம் போவதற்கு, நித்திய ஜீவனுக்குள் நாம் பிரவேசிப்பதற்கும் அந்த நீதியின் கிரீடத்தை பெறுவதற்கேற்ற கிரியைகளை நாம் செய்யவில்லை. அப்போ அந்த நீதியின் கிரீடத்தை நான் பெறாதபடிக்கு நமக்கு எது தடையாக இருக்கிறதுண்டா நம்முடைய மாம்சம். அத்தான் நம்முடைய மாம்சத்தை நாம் ஒடுக்கி கீழ்ப்படுத்த வேண்டும். அத்தான் பவுல் அப்போஸ்தலன் அங்கே சொல்லுகிறார், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொல்லி. ஏன்னா நமக்கு மாம்சம் நமக்கு விரோதமாக எப்போதும் செயல்படும். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டுமென்றா, ஆவியானுடைய பலத்தினாலே அந்த மாம்சத்தை நாம் ஒடுக்கி கீழ்ப்படுத்த வேண்டும் என்ற ஒவ்வொரு நாளும் அந்த மாம்சத்தை நாம் ஒடுக்கி கீழ்ப்படுத்தாட்டால் பாருங்கள், அந்த மாம்சம் எனக்குள் பலம் கொள்ளும். அப்போ மாம்சத்தினால நாம் என்ன செய்வேன் என்றால் நடத்தப்படுவேன். அப்போ நான் எடுக்கிற தீர்மானங்கள், நான் செய்கிற காரியங்கள் எல்லாம் மாம்சத்துக்கு கேட்ட விதமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு தெரியும், மாம்சத்துக்கு இடம் கொடுத்தோம் என்றால் சத்துருவினாலே நான் நடத்தப்படக்கூடிய சூழ்நிலைக்குள் நாங்கள் தள்ளப்படுவோம். அதனால் தான் கவனமாக இருக்க வேண்டும். பாருங்கள், மாம்சத்தின்படி நாம் கிரியை செய்தோம் என்றால் அந்த மாம்சத்தினாலே நமக்கு அழிவு வரும். அப்போ அதனால் கவனமாக இருக்க வேண்டும். அதனால தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் பாருங்கள், ஆவிக்குரியவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆவியினாலே நாம் என்ன செய்ய வேண்டாம், சரீரத்தின் செய்கையை நாம் அழிக்க வேண்டும். அதான் முக்கியம். அப்போ அழித்தால்தான் பாருங்க நான் பிழைக்க முடியும், அந்த நித்திய ஜீவனுக்குள் நான் போக முடியும், அந்த நீதியின் கிரீடத்தை நான் பெற முடியும். அதான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இந்த வாழ்க்கை பாருங்க, நான் வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கை நாம் எப்படி வாழ வேண்டும் என்றால், நம்முடைய மாம்சத்தை நாம் ஒடுக்கி கீழ்ப்படுத்துவது கேட்ட கிரிகளை நாம் செய்ய வேண்டும். அப்படி நாம் கிரியை செய்யாவிட்டால் மாம்சம் நம்மை மேற்கொள்ள தொடங்கி விட்டுரும். அப்போ காலப்போக்கில் என்னுடைய உள்ளான மனுஷன், அந்த ஆத்துமா மரித்த நிலைமையிலே காணப்படும். அது நமக்கு தெரியாமலே அந்த உள்ளான மனிதன் மரித்த நிலைமையிலே இருக்கும். அப்போ ஆவியானவர் தான் நாம் என்ன செய்கிறார், கண்டித்து உணர்த்தி சத்தியத்துக்குள் நம்மை நடத்துகிறார். அந்த பாருங்க, அந்த சுவிசேஷத்தின் ஒளி நமக்குள் வெளிச்சத்தை கொண்டு வரும். அப்போ எவ்வளோ காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும் என்று பாருங்கள். அப்போ இந்த இப்படிப்பட்டவர்கள் பாருங்கள் எப்படி இருப்பார்களாம் பார்த்தீங்கன்னா, அந்த மாம்சத்தில் பிழைக்கிறது கேட்ட விதமாகத்தான் இவர்கள் செயல்படுவார்கள். பாருங்கள், இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம்
25ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஒரு தாலாந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலாந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றான் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், இது உவமையை பாருங்கள், பல தடவை நாம் வாசிச்சிருப்போம். ஆனால் இதில் பாருங்கள், ஆவியானவர் ரகசியங்கள் இதில் வைத்திருக்கிறார். இந்த காரியத்தை நாங்கள் பார்க்கும்போது இப்படி தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் இப்படி தான் காணப்படும். அநேகருடைய வாழ்க்கை, அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கை, அநேக ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுவருடைய வாழ்க்கை இந்த நிலைமை தான் இருக்கிறது. பாருங்கள், இதில் என்ன நாங்கள் பார்க்குறோம் என்றால், முதல் காரியத்தை நாங்கள் பார்க்கும்போது, இந்த வசனத்தின்படி நாங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவன் என்ன சொல்லுகிறான்? ஒரு தாலாந்தை வாங்கியவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். அப்போ அவன் என்ன சொல்லுகிறான் வந்து, அந்த மனிதன் வந்து கிறிஸ்துவை, அந்த எஜமானனை சரியான விதத்தில் அறியவில்லை. அவன் எப்படி அந்த எஜமானனை அறிந்தான் என்றால், ஒரு கடினமுள்ள மனுஷன் என்று சொல்லி அவன் அறிந்திருக்கிறான். இன்றைக்கு நாம் வந்து சரியான விதத்தில் நாம் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோமா? அதான் பார்த்தீங்கன்னா, சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கேற்ற புத்தி ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், சத்தியம் உள்ளவரை நாம் சரியான விதத்திலே நாம் அறிய வேண்டும். அதான் நாங்கள் பேதுருவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மாம்சம் இரத்தம் இது உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தின் பிதா தான் இது உனக்கு வெளிப்படுத்தினார். அப்போ இயேசுவை நான் அறிய வேண்டும் என்றால், என்னுடைய உலக ஞானத்தை கொண்டு, என்னுடைய படிப்பின் அறிவை வைத்து, அந்த தியோலோகி, அந்த படிப்பின் மூலமாக நான் இயேசுவை அறிய முடியும். ஆனால் இன்னொன்று வந்து, இந்த படிப்பு தராத, அதாவது படிப்பின் மூலமாக அறிய முடியாத காரியத்தை பரலோகத்தின் பிதா பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துவதன் மூலமாக நான் கிறிஸ்துவை நான் அறிய முடியும். அப்போ பாருங்க, இந்த மனிதன் வந்து ஒரு தாலாந்தை வாங்கினான் தான். ஆனால் பாருங்க, அந்த எஜமானனை அவன் சரியான விதத்தில் அவன் அறிந்து கொள்ளவில்லை. அதான் அவன் எப்படி அறிந்திருக்கிறானாம், இவர் ஒரு கடினமுள்ள மனுஷன். அப்போ இன்றைக்கு நாம் கிறிஸ்துவை நாம் எப்படி அறிந்து வைத்திருக்கிறோம்? இன்றைக்கு பார்த்தீங்க, ஆரம்ப கால விசுவாசிகள் எப்படி சொல்வார்கள்? எனக்கு அற்புதம் செய்தார், நான் வியாதியாக இருந்தேன், கர்த்தர் என்னை சுகப்படுத்தினார். அப்போ உலக ரீதியாக நன்மைகளை வைத்து அவர்கள் சொல்லுவார்கள், பாருங்க, கர்த்தர் எனக்கு அப்படி செய்தார், இப்படி செய்தார், சுகப்படுத்தினார் சொல்லி ஆரம்ப காலத்தில் நம்முடைய வாழ்க்கை அப்படி தான். கர்த்தர் அற்புதங்கள் மூலமாக, அதிசயங்கள் மூலமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வந்து ஒரு ரட்சிப்பை கொண்டு வந்தார். அது ஆரம்ப கால பார்த்தீங்கன்னா அனுபவங்கள். ஆனால் இப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? இப்போ நான் இன்னும் பார்த்தீங்கன்னா அற்புதம் செய்கிறவர் என்று சொல்லி அது மாத்திரம் அறிந்து வைத்திருக்கிறேனா, அல்ல இயேசுவை நான் எப்படி அறிந்து வைத்திருக்கிறேன்? அப்போ அந்த அறிவு முக்கியம் நமக்கு. ஆனால் இவனை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த மனிதன் வந்து இயேசுவை சரியான அதாவது அந்த எஜமானனை சரியான விதத்தில் அவன் அறியவில்லை. அதான் வந்து நாங்கள் பார்க்கிறோம். அப்போ எப்படிப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா, அந்த உலகத்துக்கு பின்னால் போகிறவர்கள், பாருங்க, ஐஸ்வர்யத்துக்கு பின்னால் போகிறவர், உலக வாழ்க்கையை நாடி தேடி ஓடுகிறவர்கள் வந்து கிறிஸ்துவை அறிய வேண்டிய விதத்திலே அவர்கள் அறிய மாட்டார்கள். ஒரு மேலோட்டமாக அறிந்து விடுவார்கள். அந்த உலக ஞானத்தை கொண்டு கிறிஸ்துவை அறிவார்கள். அதான் பார்க்கணும், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அறிந்து கொள்வது. இன்றைக்கு அப்படிப்பட்ட அறிவு தான் இன்றைக்கு அநேகருக்கு இருக்கிறது. ஆனால் ஆவியானவர் வந்து அவர் கிறிஸ்துவை நமக்கு வெளிப்படுத்துவதன் மூலமாக அவர் வந்து நம்ம அறியும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாகும். அப்போதான் சரியான விதத்திலே நான் கிறிஸ்துவை நான் அறிந்து கொள்ள முடியும். அதான் இங்கே நாங்கள் பார்க்கும். ரெண்டாவது நாங்கள் பார்க்கும்போது 25ஆம் வசனத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவன் என்ன சொல்லுகிறான்? கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன், அதனால் அவன் காரணம் ஆகையால்னு சொல்லுகிறான். ஆகையால் நான் பயந்து போய், பாருங்க, அப்போ அவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எஜமானனை பார்க்கும்போது அவனுக்கு பயம் வந்தது. ஏனென்று சொன்னால், அவனுடைய மைண்டில் அதாவது அந்த எஜமானை அவன் எப்படி அறிந்திருக்கிறான் என்றால் கடினமுள்ள மனுஷன், அதனாலே பயந்து போய் பாருங்க. அப்போ அவனுக்கு பாருங்க, எஜமானுக்காக அவன் செயல்படவில்லை. என்று சரியான விதத்தில் அந்த எஜமானை அவன் அறிந்திருந்தால், எஜமான கேட்ட விதமாக, எஜமான் எதை விரும்புகிறாரோ எஜமானுடைய இருதயத்துக்கு கேட்ட விதமாக அவன் செயல்பட்டிருப்பான். அப்போ அவன் பாருங்க, இந்த உலக வாழ்க்கையிலே அவன் செயல்படாததுக்கு என்ன காரணம் என்றால், அந்த எஜமானனை சரியான விதத்தில் அவன் அறியவில்லை. அப்போ இன்றைக்கு நாம் இயேசுவை நாம் எப்படி அறிந்து வைத்திருக்கிறோம்?
அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து வைத்திருக்கிறோமா? அவருடைய இருதய துடிப்பை நாம் அறிந்து வைத்திருக்கிறோமா? அவருடைய விருப்பம் என்னென்று சொல்லி நாம் அறிந்து வைத்திருக்கிறோமா? இன்றைக்கு நம்முடைய விருப்பத்தை தான் நாம் சொல்லுகிறோம். இயேசுவிடத்தில் போய் ஜெபம் பண்ணும்போது 99% நம்முடைய விருப்பங்களை தான் நாம் சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம். ஆனால் அவருடைய சித்தத்தை நாம் கேட்கிறோமா? அவருடைய விருப்பம் என்னென்று சொல்லி நாம் கேட்கிறோம். ஆண்டவரே, நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர், என்ன காரியத்தை நான் உமக்காக செய்ய வேண்டும்? அதான் எசாயாவை பார்த்து அவர் சொல்லுகிறார், யார் என் காரியமாய் போவான்னு சொல்லி. உடனே எசாயா நான் வருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி. அப்போ இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய விருப்பங்களை தான் நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஜெபம் என்ற ரீதியிலே நம்முடைய விருப்பங்களை சொல்லி கொண்டிருக்கிறோம். அதை செய்யும், இதை செய்யும், அப்படி செய்யும், இப்படி செய்யும் என்று சொல்லி நம்முடைய ஐடியாக்களை நாம் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுகிறோம். ஆனால் அவருடைய சித்தத்தை நாம் கேட்கிறோமா போய்? அப்போ உலகத்தை நாடி தேடுகிறவர்கள், உலக வாழ்க்கைக்காக பிரயாசப்படுகிறவர்கள், அவங்க சரியான விதத்திலே கிறிஸ்துவை அறிந்து கொள்ள மாட்டார்கள். அப்போ அவர்கள் அடுத்த காரியம் என்னன்னு சொன்னால், கிறிஸ்துவ மீது அந்த அன்பு வராது. ஆனால் அவர்கள் பயம் என்ற பார்த்தீங்கன்னா, ஏதாவது நடக்கும், ஆபத்து வரும், வியாதி வரும், தீங்கு நடக்கும், அந்த பயத்து நிமித்தமாகத்தான் அவர்கள் என்ன செய்வார்? கிறிஸ்துவை தேடுவார்கள். அதான் பார்த்தீங்கன்னா வெதுவெதுப்பான வாழ்க்கை வாழ்பவர்கள். கிறிஸ்துவையும் பாரு, ஒரு கால் கிறிஸ்துவில் இருக்கும், இன்னொரு கால் உலகத்தில் இருக்கும். உலகத்தை வெறுக்க அவர்களால் முடியவில்லை, கிறிஸ்துவையும் விட விருப்பம் இல்லை. என்ற ஆபத்து வரும், வியாதி வரும் என்று சொல்லி அந்த பயம். அப்போ மூன்றாவது காரியத்தை நாங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவன் என்ன சொல்லுகிறான்? பயந்து போய் அடுத்தது உமது தாளாந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். பாருங்க, அப்போ அது காரணம் சொல்லுகிறான். அப்போ அந்த பயத்து நிமித்தமாக கர்த்தர் கொடுத்த அந்த எஜமான் கொடுத்த அந்த தாளாந்தை அவன் என்ன செய்கிறான்? நிலத்திலே புதைத்து வைக்கிறான். அப்போ இன்றைக்கு அந்த ஆண்டவர் நமக்கு தாளாந்து தந்திருக்கிறார். அப்போ அந்த தாளாந்து எது பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில வருகிற தருணங்கள், நம்முடைய வாழ்க்கையில வருகிற வாய்ப்புகள், அதான் நாங்கள் பார்க்குறோம். இந்த தருணங்கள், அந்த வாய்ப்புகள். அப்போ எல்லாவற்றையும் நாம் என்ன செய்கிறோம் என்றால், நாம் என்ன செய்கிறோம்? தவற விடுகிறோம். அவங்களுடைய திறமைக்கு தக்க விதமாக அந்த தாளாந்தை அந்த எஜமானன் பகிர்ந்து கொடுக்கிறான். அப்போ இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தாளாந்து கொடுக்கப்படுகிறது. அப்போ அந்த ஒரு தாளாந்தை வைத்து அவன் ஒன்றுமே செய்யவில்லை. இன்றைக்கு பாருங்க, நமக்கு ஆண்டவர் வாய்ப்பு தந்திருக்கிறார், நம்ம ரட்சித்திருக்கிறார். பாருங்க, கர்த்தர் தமக்கென்று பிரித்தெடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? ரட்சிக்கப்பட்ட பேர் இருக்குதான். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய சித்தத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? கர்த்தர் விரும்புகிற காரியத்தை நாம் செய்கிறோமா? அல்லது நாம் விரும்புகிற காரியத்தை நாம் செய்து கொண்டு வருகிறோமா? அதை இங்கே நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இவன் என்ன செய்கிறான் என்றால், அந்த பயத்து நிமித்தமாக கொடுத்த அந்த தாளாந்தை அவன் நிலத்திலே புதைத்து வைக்கிறான். அப்போ பாருங்க, அதில் என்ன நாங்கள் பார்க்கிறோம் என்றால், பாருங்க, நிலம் எதை குறிக்கிறது என்றால் உலகத்தை குறிக்கிறது. அத்தன் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் அங்கே நாங்கள் பார்க்கக்கூடிய விதமாக இருக்கிறது. அப்போ நிலம் உலகத்தை குறிக்கிறது. பாருங்க, அப்போ இந்த தாளந்தை யார் தந்தார் என்ற எஜமானன் கொடுத்தார். அப்போ நமக்கு வாய்ப்பு தருகிறார். ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை முன்குறித்து தமக்கென்று அவர் பிரித்தெடுத்தார். அப்போ அந்த ரட்சிப்பு நமக்கு வந்தது. நமக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. 24 மணித்தியாலம் ஒவ்வொரு நாள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த 24 மணித்தியாலத்தில் நாம் என்ன செய்கிறோம்? ஒரு கடமைக்காக ஜெபம் பண்ணுகிறோம், அதிகாலை எழும்பி. மித்த நேரங்கள் நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தருடைய சித்தத்தை நாம் அறிய விரும்புகிறோமா? அவர் சொல்லுகிற சத்தத்தை நாம் கேட்கிறோமா? பாருங்க, அப்போ இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் என்றால், ஒரு கடமைக்காக, நான் அந்த கடமை சொன்ன மாதிரி சுய நீதி நிமித்தமாக நாம் ஜெபம் பண்ணி பல காரியத்தை நாம் செய்கிறோம். ஆனால் தேவன் விரும்புகிற காரியத்தை நாம் செய்கிறோமா? அதான் கேள்வி. அப்போ பாருங்க, இந்த மனிதன் தாளாந்து அவனுக்கு கிடைத்தது தான். ஆனால் அவன் என்ன செய்தான்? அந்த வாய்ப்பை கர்த்தர் கொடுத்த அந்த தருணங்கள், அந்த வாய்ப்புகள், அதெல்லாம் என்ன செய்தான்னா உலகத்திலே புதைத்து வைக்கிறான். அதான் நிலத்திலே புதைத்து வைக்கிறான். அது என்ன அர்த்தம் என்றால், இப்படிப்பட்டவர்கள் கர்த்தர் கொடுக்கிற அந்த 24 மணித்தியாலங்கள், பாருங்க, 12 மாதம் 365 நாட்கள், அதெல்லாம் என்ன செய்கிறார் என்றால் உலக காரியங்களுக்காக பயன்படுத்துவார்கள். உலக வாழ்க்கைக்காக, செழிப்பான வாழ்க்கைக்காக, பாருங்க, தங்களுக்கு ஒரு பேர் உண்டாக்குவதற்காக, தாங்கள் நல்லா ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், செழிப்பான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கொடுக்கிற அந்த தருணங்கள், அந்த வாய்ப்புகள், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்துக்கே செலவழிப்பார்கள். ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா உலக காரியங்கள் தான் அவங்க சிந்தித்து கொண்டிருப்பார்கள். உலகத்தில் எப்படி முன்னேறலாம், என்னென்ன காரியங்கள் செய்யலாம், எப்படி பணத்தை சம்பாதிக்கலாம். அப்போ உலகத்தை சார்ந்த காரியத்தை தான் சிந்தித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளு. அன்றைக்கு நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்தாமல்
நாம் என்ன செய்கிறோம்டா உலகத்தாரை போல உலக காரியங்களுக்கு பின்னால் போய்கொண்டிருக்கிறோம். அதை இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் தந்த இந்த வாழ்க்கையை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் பாருங்க. அப்போ நாம் சிந்திச்சு பார்க்க வேண்டும். அப்போ அந்த மனிதன் அந்த தாளாந்தை நிலத்திலே புதைத்து வைக்கிறான். அப்போ நம்முடைய வாய்ப்பெல்லாம் நாம் என்ன செய்கிறோம் பாருங்க. இன்றைக்கு ஒரு நாளை கர்த்தர் தந்திருக்கிறார். இன்றைக்கு நாம் என்ன செய்தோம் கர்த்தருக்காக? சுய நீதியின்படி நாம் ஜெபம் பண்ணி எல்லாத்தையும் செய்துட்டோம். ஆனால் எவ்வளோ நேரம் நாம் ஜெபம் பண்ணிடும்? என்ன காரியம் கர்த்தருக்காக என்னத்தை செய்தோம்? எவ்வளோ மனத்தியால நாம் மினக்கட்டோம்? கர்த்தருடைய வார்த்தை எவ்வளோ நேரம் நாம் வாசித்தோம், தியானிக்கிறோம்? கர்த்தர் சொல்கிற சத்தத்தை நாம் கேட்கிறோமா? அல்லது கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ளே ஒரே மனதிலே போய்கொண்டிருக்கிறதா? தியானித்து கொண்டிருக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தையை போகும்போதும் வரும்போதும் கர்த்தருடைய வார்த்தை தியானித்து கொண்டிருக்கிறோமா? அதான் பாருங்க, ஏனோக்கு பார்த்தீங்கன்னா தேவனோடு சஞ்சரித்தார். அப்போ இரவும் பகலும் பார்த்தீங்கன்னா சஞ்சரிக்கிறது, ஆண்டவரோடு நடப்பது, அதை நாம் செய்கிறோமா? அப்போ ஆண்டவர் நடப்பதுன்னு சொன்னால் நாம் எல்லா காரியங்களும் கர்த்தருடைய சித்தத்தின்படி செயல்படுவது, அவர்கிட்ட நாங்கள் விசாரிப்பது, போய் என்னென்ன காரியங்களை நாம் ஆண்டோட சமூகத்தில் நாம் சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்பது. அப்போ ஆண்டவர் தந்த வாழ்க்கை எப்படி நாம் பயன்படுத்துகிறோம்? நிலத்தில் நாம் புதைத்து வைக்கிறோமா அல்லது கர்த்தருக்காக நாம் பயன்படுத்துகிறோமா? பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 25:27. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது நான் என்னுடையதை வட்டியோட வாங்கி கொள்வேனே என்று சொல்லி. அப்போ எஜமானிங்க பதில் சொல்லுகிறான். அவன் காரணம் சொல்லுகிறான். அவன் காரணம் சொல்லி அந்த காரியத்தை சொல்லுகிறான். அப்போ எஜமான் சொல்லுகிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுகிறார்? நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது. அந்த காசுக்காரர் என்ன அர்த்தம் என்றால் பாருங்க, யார் அந்த காசுக்காரன்? பரிசுத்த ஆவியானவர். அது அவரை குறிக்கிறது, பரிசுத்த ஆவியானவர். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்பொழுது நான் என்னுடையதை வட்டியோட வாங்கி கொள்வேனே என்று சொல்லி அங்கே நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், வட்டி எதை குறிக்கிறதுன்ற பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆத்தும ரட்சிப்பு. பாருங்கள், வசனத்தை நான் வாசிக்க விரும்பாத அப்போ தான் உங்களுக்கு விளங்கும். 1 பேதுரு 1:9 உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அப்போ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வட்டியோடு எடுக்கிறன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆத்தும ரட்சிப்பு. இப்போ வட்டி பார்த்தீங்கன்னா போக போக வருஷங்காலங்கள் போக போக அது வட்டி வந்து கொண்டே இருக்கும். அதே போலத்தான் அப்போ காசுக்காரர் கையில் ஒப்பு கொடுத்தால், ஆவியானுடைய வழிநடத்துக்கு நாம் ஒப்பு கொடுத்தால், ஆவி நிறைந்த நான் என்னுடைய வாழ்க்கையை வாழும் போது என்னுடைய ஆத்மா ரட்சிப்பு அடைந்து கொண்டே இருக்கும். என்னுடைய ஆத்மா மறிக்காமல் அது புதிதாகிக் கொண்டே இருக்கும், ரட்சிப்பு அடைந்து கொண்டே இருக்கும். ஆத்ம ரட்சிப்பு அதான் நாங்கள் பார்க்குறோம். வட்டி அதான் நிஜமா நாங்கள் சொல்லுகிறார், நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது நான் என்னுடையதை வட்டியோட வாங்கி கொள்வேனே என்று சொல்லி. அதான் ஆத்ம ரட்சிப்பு. அதான் நம்முடைய ஆத்தும மேய்ப்பர்ன்னு நாங்கள் பார்க்குறோம் அதில். அப்போ அதில் நாங்கள் என்ன பார்க்குறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை நாங்கள் பார்க்கிறோம். அது அந்த வளர்ச்சி எப்படி வருகிறது என்றால் பரிசுத்த ஆவியானவர். அதான் ஆவியிலே நிறைந்து நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்போ அவர் நம்மை நடத்துவார். நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், நாம் எங்கே போக வேண்டும், என்ன வார்த்தை நாம் பிரசங்கிக்க வேண்டும், எதை சொல்ல வேண்டும், எல்லாம் ஆவியானவர் நடத்தி கொண்டு வருவார். அதான் என்னுடைய வாழ்க்கையில் அந்த ஆத்தும ரட்சிப்பு உண்டாகிறது. அப்போ அவங்க எஜமான் என்ன செய்வார்? வட்டியோட அதை எடுத்துக்கொள்வார். அப்போ நம்மை மீட்டுக்கொள்வார். அதான் நாங்கள் பார்க்குறோம். உண்மை உத்தமான ஊழியக்காரன் என்னுடைய சந்தோஷ பிரவேசி என்று சொல்வார். அதை இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையை பாருங்கள். அந்த மனிதன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு தாளாந்து கொடுக்கப்பட்டது தான், ஒரு தாளாந்து கொடுக்கப்பட்டது. ஆனால் அவன் வச்சு ஒன்றும் செய்யவில்லை. அப்போ பாருங்கள், சரியான விதத்தில் அந்த எஜமானியை அவன் அறியவில்லை. அவன் எப்படி அறிந்தான்? கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து கொண்டான். அப்போ அதனால அவனுக்கு பயம் வந்தது. அந்த பயத்து நிமித்தமாக கொடுத்த அந்த தாளாந்தை அவன் நிலத்திலே புதைத்து வைத்தான். இன்றைக்கு நாம் சரியான விதத்திலே நாம் கிறிஸ்துவை அறியாமல் இருக்கிறபடியால் தான் இன்றைக்கு உலகத்தை நாம் விரும்பி கொண்டிருக்கிறோம். உலக காரியங்களுக்கு பின்னால் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். உலக காரியத்துக்காக நாம் என்ன செய்கிறோம்? முழு பிரயாசத்தையும் முழு பலத்தையும் கொடுத்து நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். சும்மா ஒரு பேருக்காக கிறிஸ்துவை நாம் தேடுகிறோம். மற்றபடி உலகம் காரியங்களுக்காகத்தான் நாம் அதிகமாக நேரத்தை நாம் கொடுக்கிறோம். அதை நாங்கள் பார்க்கிறோம். நிலத்திலே புதைத்து வைக்கிறோம் அந்த தாளாந்தை. பாருங்கள், இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது. ஆகவே இந்த காரியத்தையும் நாம் மனதில் கொண்டு நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? கர்த்தர் தந்த இந்த வாழ்க்கையை எப்படி நாம் பிரயோஜனப்படுத்துகிறோம்? கர்த்தர் கொடுக்கிற இந்த தருணங்களை, கர்த்தர் தருகிற இந்த வாய்ப்புகளை எப்படி நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுகிறோம்? நிலத்திலே புதைத்து வைக்கிறோமா அல்லது கிறிஸ்துவுக்காக வட்டி வரத்தக்க விதத்திலே கிறிஸ்துவுக்காக நாம் செயல்படுகிறோமா?
அதான் எஜமான் சொல்லுகிறார், காசுக்காரருக்கு கொடுத்தால் நான் வரும்போது அது வட்டியோடு நான் வாங்கிக் கொள்வேன். பாருங்க, அதான் நாம் செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு ஒவ்வொருவருக்கும் வேண்டும். அது சிறியோருக்கும் வேண்டும், பெரியோருக்கும் வேண்டும், ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் அது வேண்டும். ஸோ ஆகவே இந்த காரியத்தை சீரியஸாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகவே நம்முடைய எஜமான் அவர் பார்த்து நம்மகிட்ட கணக்குக்கு வருகிறார். அப்போ என்ன நாம் பதில் சொல்ல போகிறோம் அவருக்கு முன்பாக நிற்கும் போது? அப்போ நாம் வெட்கப்பட்டு நாம் அவருக்கு முன்பாக நிற்கக்கூடாது. தைரியமாக அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும், சந்தோஷமாக அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும், சமாதானத்துடன் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். அப்போ இந்த பூமியிலே கர்த்தர் தருகிற இந்த வாய்ப்பை, இந்த தருணங்களை, இந்த வாழ்க்கையை நாம் வீணாக்காதபடிக்கு, உலக காரியங்களுக்கு பின்னால் நாம் போய்கொண்டு இருக்காதபடிக்கு, அந்த மனிதன் அந்த தாளந்தை நிலத்திலே புதைத்து வைத்தது போல நாம் செய்யாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருப்போமாக. ஸோ அடுத்த முறைக்கு மிச்ச காரியத்தை தொடர்ந்து தியானிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.